தென்காசி கடையநல்லூர் அருகே காட்டு யானைகள் அட்டகாசத்தால் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடையநல்லூர் அருகே உள்ள சொக்கம்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் தொடர்ந்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்து தென்னந்தோப்புகளை சேதப்படுத்தி வருவதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ஒரே தோப்பில் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சேதமடைந்ததாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். பலமுறை வனத்துறையிடம் புகார் அளித்தும் யானைகளை விரட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சேதமடைந்த தென்னை ஓலைகளை வனத்துறை அலுவலகம் முன்பு கொட்டி விவசாயி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் வனத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் ஒரு தென்னைக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்து உள்ளோம். தென்னைக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும். தினசரி வனத்துறையினர் விவசாய இடங்களுக்குள் முகாமிட்டு யானைகளை கண்காணிக்க வேண்டும். யானை வழித்தடங்களை கண்காணித்து சோலார் மின்வேலி அமைக்க வேண்டும். மேலும் சேதம் மதிப்பீடு முறையான அளவீடு செய்யப்படாததால் அதற்கான நஷ்ட ஈடும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. யானையை அப்புறப்படுத்துவதற்கு வனத்துறை தீவிரமான முறையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இப்பொழுதில் நாங்கள் விவசாயம் செய்ய முடியும் என்றார்.